மழை நல்லா ஜோரா பெஞ்சுக்கிட்டு இருந்தது. வீட்டு முன்னாடி கொடைய பிடிச்சுக்கிட்டு சாரதாவும் பிரசாதும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சாரதா, இப்படி மழையில எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருப்ப? மருமகளுங்க நம்ம வீட்டுல இருக்க 2 சாக்கு ஃபுல்லா இருக்கிற வெண்டைக்காயை என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறேன். இந்த விஷயத்த வீட்டுக்குள்ள இருந்து கூட பாக்கலாமே. இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இப்படி வீட்டையே குறுகுறுன்னு பார்த்தா எவ்வளோ கேட்டாலும் இந்த மருமகளுங்க ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. அதுக்காக இப்படி மழையில நின்னுக்கிட்டு கேட்டா மட்டும் சொல்லிட போறாங்களா? அந்த 2 பை வெண்டைக்காய்ங்கள என் மருமகளுங்க என்ன பண்ண போறாளுங்கன்னு சொல்ற வரைக்கும் நான் இப்படியே இந்த மழையிலேயே நின்னுக்கிட்டு இருக்க போறேன். சாரதா, உனக்கு நிக்கிற பொறுமை இருக்கலாம், ஆனா உன் கூட நின்னுக்கிட்டு உனக்கு கொடை பிடிக்கிற பொறுமை எனக்கு இல்ல. என் பேச்ச கேளு, முதல்ல உள்ள போகலாம் வா. பெரிய மருமக அனாமிகா பிரமாதமா டீ போட்டிருக்கா, சுட சுட டீ குடிப்போம். அதுக்கப்புறம் நிதானமா வீட்டுல உட்காந்து அந்த 2 பை வெண்டைக்காவை என்ன பண்ண போறாங்கன்னு கேப்போம். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க உள்ள போங்க, என் கொடைய நானே புடிச்சுக்கிறேன். சாரதா பிரசாதோட கையில இருந்து கொடைய பிடுங்கினாங்க. பிரசாத், இதுக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கொடைய கொடுத்துட்டு நின்னாரு. அனாமிகாவும் ரமேஷும் அவங்க ரூம்ல இருந்தாங்க. அனாமிகா, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு எங்க அம்மா மழையில நிக்கிறது? மழையில நில்லுங்கன்னு நானோ பாவனாவோ யாருமே சொல்லலையேங்க. அத்தை தான் எங்க 2 பேரும் கேட்டாங்க, அப்புறம் அவங்களே போய் நின்னுக்கிட்டாங்க. அந்த வெண்டைக்காய்களை நீயும் பாவனாவும் என்ன பண்ண போறீங்கன்னு யோசிச்சு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல நீங்க 2 பேரும் வெளியே மழையில நில்லுங்க, எங்க அம்மா வீட்டுக்குள்ள வரட்டும். என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரியே அடம் பிடிக்கிறீங்க? நாங்கன்னு வேணும்னா பண்ணோம். அம்மா சொன்ன மாதிரி நீயும் அவளும் கத்திரிக்காய் தோட்டம் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லு. அனாமிகாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ரூம்ல இருந்து வெளியில வந்தா. அங்க பாவனா சோகமா உட்கார்ந்திருந்தா. இப்படி சோகமா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? கொழுந்தனார் ஏதாவது? ஆமா அக்கா, நீயும் அண்ணியும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனா மழையில நின்னுக்கிட்டு இருக்க எங்க அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளார வரணும், இல்லன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. பயங்கரமா தலை வலிக்குது. கொஞ்சம் சூடா டீயோ இல்ல காஃபியோ போட்டு கொடுக்குறியா அக்கா? சரி, போட்டு கொடுக்குறேன். என் நிலைமை கூட அதே மாதிரி தான் இருக்கு. சரி, உட்காந்துரு. அனாமிகா கிச்சனுக்குள்ளார போனாரு. அப்பதான் பிரசாத் வீட்டுக்குள்ள வந்தாரு. பாவனா டவலை கொண்டு வந்து கொடுத்தா. அனாமிகா சுட சுட டீயை கொண்டு வந்து கொடுத்தா. அம்மா மருமகளே, இப்படி உங்க அத்தை மழையில நிக்கிறத என்னால பார்க்க முடியல. அந்த 2 மூட்டை வெண்டைக்காய என்ன பண்ண போறீங்கம்மா? மாமா, நானும் பாவனாவும் ரொம்ப யோசிச்சோம். அந்த 2 மூட்டை வெண்டைக்காய என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. யோசிச்சு யோசிச்சு தலை தான் வலிக்குது. நீயே இப்படி சொன்னா எப்படிமா? எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்கொண்டு சரியான தீர்வை காண்ற பொண்ணு நீ. இல்லன்னா உங்க அத்தை அப்படின்னு பிரசாத் ஏதோ சொல்ல வந்தாரு. அப்போ அனாமிகா குறுக்கல பேசுனா. அத்தைய பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, நான் இப்பவே போய் அத்தைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன். டீ ஆறுது பாருங்க, குடிங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் சந்தோஷப்பட்டாரு. டீ எடுத்து வேகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. அனாமிகா மழையில நின்னுக்கிட்டு சாரதாவை கூப்பிட்டா. சரி, என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன அத்தை இது? ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுக்குள்ள பேசிக்கலாம், முதல்ல உள்ள வாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம நல்ல கிராக்கி கிடைக்கும்னு வெண்டைக்காய் தோட்டத்தை போட்டிங்க. கரெக்டா கைக்கு வர்ற நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. விலையும் சரசரன்னு குறைஞ்சிருச்சு. இப்ப அத குளத்துல தூக்கி போடுறத விட என்ன பண்ண முடியும்? அனாமிகாவும் பாவனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அத்தை, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள நாங்க நல்லா யோசிச்சு அதை எப்படியாவது நாங்க வித்துடுறோம். எங்களை நம்புங்க அத்தை. ஆமா அத்தை, எங்களை நம்புங்க. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி ரொம்ப நேரம் மழையில நின்னா உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அத்தை. இப்படி 2 மருமகள்களும் அரை மணி நேரம் நின்னு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா சாரதா உள்ள வர சம்மதிச்சாங்க. அனாமிகாவும் பாவனாவும் சந்தோஷப்பட்டாங்க. மருமகள்களே, உங்க 2 பேருக்கும் ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு காலையில நான் எந்திரிக்கிறதுக்குள்ள அதை என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். அது நல்ல செய்தியா இருக்கணும். சரிங்க அத்தை. உடனே சாரதா கொடைய தூக்கி போட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ளார ஓடி வந்தாங்க. அப்படியே அன்னைக்கு போச்சு. சாரதா காலையில எந்திரிக்கும் போது மருமகளுங்க தோட்டத்துல விறகடுப்பை ஏத்தி வெண்டைக்காய்களை கட் பண்ணிக்கிட்டு வானல்ல அத போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடிமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 மூட்டை வெண்டைக்காய்களை பக்கோடாவா போட்டு 2 பேரும் சேர்ந்து யார சாப்பிட வைக்க பாக்குறீங்க?
அத்தை, இந்த வெண்டைக்காய் பக்கோடாவை செய்யறது நம்ம வீட்டு ஆளுங்களுக்காக இல்ல, வேற கல்யாணத்துல கொடுக்கலான்னு அத்தை. என்னது, கல்யாணத்துல வைக்கவா? அப்படின்னா நீங்க 2 பேரும் வெண்டைக்காய் பக்கோடாவை செஞ்சு எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் சூடான பக்கோடாவை கொடுக்க போறீங்க. அது இல்ல அத்தை, ரமணி அக்கா ஃபோன் பண்ணாங்க. எது, கல்யாண வீடு காரிய வீடு இங்க எல்லாம் கேட்டரிங் பண்றாளே அவளா? அந்த பொண்ணை பத்தி தானே பேசுற? ஆமா அத்தை, அந்த அக்காவை பத்தி தான். ராத்திரி 10 மணிக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த டைம்ல எதுக்கு ஃபோன் பண்ணாலாம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும் அத்தை? பேசினாதானே என்னன்னு தெரியும். அப்படிதான் நினைச்சு முதல்ல நானும் போனை எடுக்கல அத்தை. அப்புறம் 2வது தடவை பண்ணாங்க. சரி என்னதான்னு கேக்கலான்னு எடுத்தேன். அப்ப சொன்னாங்க ரமணி, ஒரு கல்யாணத்துல வெண்டைக்காய் பக்கோடி செய்யணும், உங்ககிட்ட வெண்டைக்காய் இருக்கா? எங்களுக்கு வெண்டைக்காய் வேணும் நாங்க. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்பதான் இந்த வெண்டைக்காக்கு ஒரு விமோசனம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். அவங்க வெண்டைக்காவை மட்டும் கேக்கல அத்தை, அந்த வெண்டைக்காவை பக்கோடாவா செஞ்சா அதுக்கு உண்டான பணத்தையும் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் சும்மா தானே இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலான்னு ஆரம்பிச்சோம். ஏதோ கொஞ்சம் பணம் வரும்லன்னு நாங்க வேலை செய்யறோம். மருமகள்கள் இப்படி சொன்னது சாரதாக்கு பிடிச்சிருந்தது. வேற எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நேரம் போக போக அனாமிகாவும் பாவனாவும் சேர்ந்து வெண்டைக்காய் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட ரமணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப கையில இருந்த போனையே பாத்துட்டு இருந்தாங்க. ரமணியோட கணவன் சத்தியமூர்த்தி வந்தாரு. என்னாச்சு ரமணி, அனாமிகா வெண்டைக்காய் பக்கோடாவை போட்டு எடுத்துட்டு வந்தாங்களா? நானும் அவங்க போனுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 2 போன் அடிச்சிட்டேன். அனாமிகா எடுக்கவே இல்ல. திரும்ப போன் பண்ணுவாங்கன்னு போனையே பாக்குறேன், ஆனா இன்னும் போனே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க ரமணி. சத்தியமூர்த்தி அதுக்கு எதுவுமே பேசல. அதே சமயத்துல பாவனாவும் அனாமிகாவும் பெரிய பெரிய பாத்திரங்களை தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு வந்தாங்க. ரமணி அக்கா, ரமணி அக்கா வெளியே வரீங்களா? ரமணி வெளியில வந்து பார்த்தாங்க. அனாமிகாவும் பாவனாவும் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க தள்ளிட்டு வந்த தள்ளு வண்டி மேல 2 பெரிய பாத்திரங்கள் இருந்தது. ரமணி வேக வேகமா மூடிய திறந்து பார்த்தாங்க. 2 பாத்திரங்கள் ஃபுல்லா கமகமன்னு வாசனையோட வெண்டைக்காய் பக்கோடா இருந்துச்சு. ரமணி ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அனாமிகா, நீங்க செஞ்சது சாதாரண உதவி கிடையாதுமா. உதவின்னு சொல்லிட்டு பணம் தராம விட்டுடாதீங்க. ஐயோ பாவனா, நான் உனக்கு தரமாட்டேனா என்ன? சொன்னதை விட 1000 ரூபாய் கூட சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி ரமணி 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அனாமிகாவும் பாவனாவும் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அக்கா, இந்த மாதிரி வேற வேலை இருந்தா சொல்லுங்க, நானும் பாவனாவும் சேர்ந்தே செய்யறோம். ஆமாக்கா, நான் அக்கா 2 பேரும் வரோம். எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படின்னா என் கூட கல்யாணத்துக்கு வாங்க. நீங்க செஞ்ச பக்கோடாவை நீங்களே பரிமாறுங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் தரேன் அப்படின்னு ரமணி சொன்னதும் அனாமிகாவும் பாவனாவும் ஒத்துக்கிட்டாங்க. அனாமிகா உடனே போனை எடுத்து மாமியார் சாரதாவுக்கு போன் பண்ணி சொன்னான். என்னம்மா மருமவளே? அத்தை, நானும் பாவனாவும் சேர்ந்து ரமணி அக்காவோட கேட்டரிங் சர்வீஸ் போயிட்டு வரோம். அவங்க அங்க வேலை செஞ்சா 100 ரூபாய் தரேன்னாங்க. ராத்திரி வரோம். சரி மருமகளே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அனாமிகாவும் பாவனாவும் சேர்ந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்தாங்க. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. பாவனாவும் அனாமிகாவும் சேர்ந்து அவங்க செஞ்ச வெண்டைக்காய் பக்கோடாவை எல்லாருக்கும் பரிமாறினாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டவங்க செஞ்ச சாப்பாட்டை பத்தி பேசாம அந்த பக்கோடாவை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு மருமகள்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலிருந்து ரமணிக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் 2 மருமகள்களும் செஞ்சு சம்பாரிச்சு சந்தோஷமா மாமியார் சாரதாவோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.